அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய கேப்டன் கோயிலில் தினந்தோறும் எந்த காற்று மழை எதுவாக இருந்தாலும் சரியாக 12 மணி அளவில் மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதை எல்லாருமே அன்னதானம் போடுறாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் எவ்வளோ பேர்த்துக்கு போடுறாங்க, எப்படி போடுறாங்க, என்னென்ன நடக்குது அப்படின்ற விஷயம் நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். ஒரு சிலர் நீங்களும் நேராக போகிறவங்களும் பார்த்துருப்பீங்க. அங்கே பாருங்கள், அன்னதானம் போடுறவங்களுடைய முகத்தில் ஒரு சின்ன சலிப்பு கூட கிடையாது. நம்ம எதனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட திருப்பி சாப்பாடு கேட்டோம்னா ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. ஆனால் இங்கே முக சிரிப்போடு எல்லாத்துக்குமே வரவங்களுக்கு 2 டைம் வேணுமா, 3 டைம் வேணுமா, போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டு போடுறாங்க. இது கேப்டன் கோயிலில் மட்டும்தான் நடக்கும். சாப்பாட்டு பேசன் 3-4 பேசனுக்கு மேலே பெரிய பேசன் காலியாக இருக்குது. அதுக்குள்ளே சின்ன பேசன் 3 வைக்கிறாங்க. அப்போ எவ்வளோ தைரியமாக அந்த சாப்பாட்டை தினந்தோறும் செய்கிறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா இவ்வளோ மக்கள் தினமும் வராங்க, சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். சப்போஸ் சாப்பாடு காலி ஆயிடுச்சுன்னா திரும்பவும் அவங்களுக்கு செஞ்சு போடுறாங்க. பார்க்கல அங்கே ஒரே விதமான சாப்பாடு மட்டும் போடலாங்க. தயிர் சாதம் போடுறாங்க, வெரைட்டி ரைஸ் போடுறாங்க, தக்காளி சாதம் போடுறாங்க, குஸ்கா மாதிரியான சாதம். அதில் அழகழகாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. எங்கேயாச்சும் ஒரு கடமைக்கு போடுற மாதிரி போடல, எல்லாமே ரசித்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. யாருமே அதை மீத்துறது கிடையாது. அனைவரும் விரும்பி சாப்பிட்றாங்க. பாருங்கள், திரும்ப கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. எனக்கு போதுன்ற அளவு கேட்குறாங்க சாப்பாடு. சரிங்க. பாருங்கள், ஒரு பாத்திரம் காலியான உடனே திரும்ப அது எடுக்கிறாங்க. நான் கடைசியாக தான் வந்தேன். அதுக்கு முன்னே 4 பேசன் காலி ஆயிடுச்சு. நான் லாஸ்ட்டாக தான் வீடியோ எடுத்தேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக போட்டு திரும்பவும் வேறு ஒரு பாத்திரத்துலேருந்து சாப்பாடு ரெடியாக இருக்குது. எல்லாத்துக்குமே வயிறார சாப்பாடு போட்டு யாருமே அனுப்ப மாட்டாங்க. பாருங்கள், அங்கேயே நிற்க வச்சு அந்த பாத்திரம் காலியான உடனே வேறு ஒரு சாப்பாட்டு பாத்திரத்தை எடுத்துருவாங்க. எடுத்து திரும்ப மனசார போதுன்ற அளவு அங்கே இருக்கிறவங்க ஃபுல்லாகவே சாப்பிட்டு தாங்க போகிறாங்க. பாருங்கள், இந்த பேஷன் காலியான உடனே இன்னொரு பேஷன் வந்துருச்சு. எதுக்கு இதெல்லாம் நான் காட்டுறேன் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு இது மாதிரி உண்மைகளே வெளியே வரல. சும்மா ஏதோ ஒரு பாத்திரத்தில் சாப்பாடு போடுறாங்க, ஒரு கொஞ்சம் பேர் போடுறாங்க, வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு மட்டும்தான் தெரியும். எல்லாருமே அதான் நினச்சிட்ருப்பாங்க. மக்களும் பாருங்கள், பொறுமையாக வாங்குறாங்க. ஒவ்வொருத்தருமே ஒன்றும் கூட்ட நெரிசல் இருந்தாலையும் பொறுமையாக லைனாக ஒருத்தரும் வாங்குறாங்க. டெய்லி அன்னதானம் மட்டும் இல்லைங்க, சரியாக 3 to 4 மணிக்கு பிரசாதமும் கொடுக்குறாங்க. அதுவும் எவ்வளவோ மக்கள் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த உண்மையுமே யாருக்குமே தெரியாது. நான் அதுவும் நேரில் போயிட்டு அன்றைக்கி ரொம்ப நேரம் இருந்ததுனால தான் நான் இதை பார்த்தேன். இந்த பாத்திரங்கள் காலியானதுக்கு பின்னாடி தான் நானும் வந்தேன். இவ்வளோ பாத்திரம் சாப்பாடு போடுறாங்களா, இவ்வளோ மக்களுக்கு போடுறாங்களா அப்படின்னு நம்மளுக்கும் அப்போ தான் தெரிய வருது. அந்த பாத்திரங்கள்லாம் பக்கத்தில் எடுத்து அடிக்கடி வச்சுருக்கிற காட்சி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் இங்கே பாருங்கள், எவ்வளோ பாத்திரம், பெரிய பாத்திரம். ஒவ்வொரு பாத்திரத்துக்குள்ளேயுமே சின்ன பாத்திரமும் இருக்கும். இப்போ போடுறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி. இது 3 பேஷன், பெரிய பேஷனே காலியாக இருக்குது. இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் பாருங்கள்.
எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நாட்டில் வந்து எவ்வளவோ மக்கள் வந்து தமிழ்நாட்டில் மக்களை வந்து ஏமாற்றிட்டுருக்காங்க. உண்மையான தலைவரை வந்து கரெக்டாக தேர்ந்தெடுத்தா ஒவ்வொரு தொகுதியிலுமே அன்னதானம் போடுவாங்க. அவங்களே வந்து கேப்டனுக்கு நல்லது செய்வாங்க. மற்ற மீடியாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி விஷயங்களை வந்து வெளியே எடுத்துகிட்டு வரதே இல்லை. இப்போ நான் கூட இந்த விஷயத்தை வந்து யார் சொல்லியுமே செய்யலை, நானாகவே எடுத்து போடணும். இது மாதிரியான ஒரு செயல்பாடு வந்து ஏன் மக்களுக்கு மற்ற மீடியாக்கெல்லாம் வந்து எடுத்து போட மாட்டிருக்காங்க? மக்களுக்கு நல்லது நடக்கணும், நல்லது செய்யக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நானும் இந்த வீடியோ வந்து எடுத்து போட்டேன். இது மாதிரி வீடியோ வந்து இதுக்கு முன்னே யாருமே எடுத்து போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா எடுத்து போட்டால் இது மாதிரி உதவியெல்லாம் இவங்க செய்கிறாங்க, மக்கள்லாம் நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ற எண்ணத்தில் எந்த நியூஸ் சேனல்கள் யாருமே போகிறதில்ல. அதே அந்நியார் வந்து ஏதாச்சும் ஒரு அறிவிப்பிட்டாங்கன்னா அவங்கள வந்து தேவையில்லாத கேள்விகள் கேட்க மட்டும்தான் தெரியும். இது மாதிரியான விஷயங்கள் வந்து யாருக்குமே கேட்க தெரியாது. இவ்வளோ மக்கள் வராங்க, கேப்டனை வணங்குறாங்க, பல வேண்டுதல் வைக்கிறாங்க, எல்லாமே நடக்குது. சும்மா ஒரு 10 பேர் இருந்தாங்கனாவே அந்த இடத்துல வந்து ஒரு ஃபோட்டோ பிடிச்சி ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோ வந்து வைரல் ஆக்கிட்டு போகிறாங்க, அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக. ஆனால் இங்கே பாருங்கள், எவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து தினந்தோறும் சாப்பிடக்கூடிய விஷயத்தை வந்து எந்த மீடியா வந்து வெளியிட்டிருக்கு? எந்த மீடியாவுமே வந்து வெளியிடவும் மாட்டாங்க அவங்க. இப்போ பாருங்கள், இந்த பாத்திரமும் காலி ஆயிடுச்சு. ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் சாப்பாடு வந்து செஞ்சுட்டே தான் இருக்காங்க. ஒரு 5 நிமிஷத்தில் திரும்பவும் வந்து பாத்திரம் வந்துடும். யாருக்குமே இல்லைன்னு சொல்கிறதே கிடையாது. எல்லாம் சாப்பாடு வரவங்களுக்கு செஞ்சு போட்டே தான் இருப்பாங்க. இது மாதிரியான ஒரு நல்ல தலைவர்களை வந்து தேர்ந்தெடுத்தால் நாட்டுக்கு வந்து நல்லது நடக்கும். கேப்டன் வந்து முதல் வாய்ப்பு இருந்துச்சு, தவற விட்டீங்க. கடைசியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அந்நியாரையும் வந்து தவற விடக்கூடாது. நம்ம எல்லாருமே வந்து தேமுதிகவுக்கு வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னா, இவங்களுக்கு வந்து சரியான ஒரு எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் இவங்க சார்பில் வந்தால் களத்தில் இறங்கி உதவிகளை செய்வார்கள். அதை தான் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து எங்கே இருந்தாலும், எங்கே ஜெயிச்சாலும், எங்களுடைய எம்எல்ஏக்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நாங்கள் வேலை செய்வோம்னு சொல்லிட்டு அந்நியார் சொல்கிறாங்க. நன்றி.